Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS counseling process. இந்த MBBS counseling processல நம்ம எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கட் ஆஃப் பத்தி பேசுறோம். அது இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதிகமா இருந்தது. எதனால கட் ஆஃப் குறையுது? எக்ஸாமினேஷன் கஷ்டமா இருந்தது. எக்ஸாமினேஷன் கஷ்டமா இருந்ததுனால பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ்னால. ரொம்ப கடினமா கேட்டாங்க. அப்ப அதனால கட் ஆஃப் குறையுது. இந்த கட் ஆஃப் தான் டிசைடிங் ஃபேக்டரா? ஒரு அட்மிஷனுக்கு கட் ஆஃப் தான் டிசைடிங் ஃபேக்டரா? அடுத்தது இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல இருந்து அட்மிஷன், அதுக்கு கீழே இருந்து அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்ல போறாங்களா? அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு கட் ஆஃப் வருது, ஸ்டேட் கோட்டாவுக்கு ஒரு கட் ஆஃப் வருது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஒரு கட் ஆஃப்னு சொல்றோம். இப்போ இந்த கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு? கட் ஆஃப் முக்கியமா, ரேங்க் முக்கியமா அப்படின்னு தான் பார்க்க போறோங்க. அப்போ நீங்க நீட் எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றாங்க, ஒரு 130 ஃபிக்ஸ் பண்றாங்க, 110 ஃபிக்ஸ் பண்றாங்க, 93 கூட ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்க அந்த மினிமம் மார்க் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் த MBBS, BDS, IS கோர்சஸ் அட்மிஷனுக்கு எலிஜிபிள். அந்த எலிஜிபிள் மார்க் இல்லை அப்படின்னா நீங்க MBBS, BDS அட்மிஷன் போட முடியாது. அது கவர்மெண்ட் கோட்டாலையும் போட முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போட முடியாது, எந்த கேட்டகரியிலையும் போட முடியாது. அப்போ அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல இருந்தா தான் எலிஜிபிள். பட் ஒவ்வொரு காலேஜஸுக்கும் கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்க போது? ரெண்டு விதமான கட் ஆஃப் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப், ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப். அப்போ இந்த கட் ஆஃப் எல்லாம் டிசைட் பண்றது ரேங்க். இப்போ காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ் கவுன்சிலிங் நடக்குது. அப்போ அந்த கவுன்சிலிங்ல ஒவ்வொரு கல்லூரிக்கு ஒரு கட் ஆஃப் வருது அப்படின்னா அந்த கேட்டகரிக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு, மொத்த இடங்கள் எவ்வளவு இருக்கு, அப்போ அந்த கேட்டகரிக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் இறுதியாக முடிவாகுங்க. அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா ரேங்க். அப்போ ரேங்க் தான் முக்கியம். ரேங்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப் இருக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். அப்போ மொத்தமாக என்ன ரேங்க் இருக்கீங்க, அது மொத்தம் 18 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த 18 லட்சத்தில் ஸ்டார்டிங் 6 ஆல் இண்டியா ரேங்க் 1, கடைசி 6 ஆல் இண்டியா ரேங்க் லாஸ்ட் ரேங்க். அப்போ ஆல் இண்டியா லெவலில் ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அப்போ அந்த ரேங்க் அப்படிங்கிறது அடுத்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இருக்கும். ஓபிசிக்கு என்ன ரேங்க், ஓபிசியில் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, எஸ்சி கேட்டகரியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, எஸ்டி கேட்டகரியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் தான் டிசைட் பண்ணுங்க. அடுத்தது ஸ்டேட் கோட்டா. அப்போ ஸ்டேட் கோட்டால நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஒரு 28,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 28,000க்கு ரேங்க் வந்துடும். ஜென்ரல் ரேங்க். தமிழ்நாட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, தமிழ்நாட்டில் 10,000வது இடத்துல இருக்கீங்க, 8,333. அப்போ இது வந்து ஸ்டேட் ரேங்க் அல்லது ஜென்ரல் ரேங்க். அப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இப்போ பிசியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, பிசியில் எத்தனாவது மாணவராக குழந்தையா இருக்கீங்க, எம்பிசியில் எத்தனாவது ஸ்டூடெண்டா இருக்கீங்க, பிசிஎம்ல எத்தனாவது ஸ்டூடெண்ட், தமிழ்நாட்டு லெவலில் அந்தந்த கம்யூனிட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க. SCAல நான் 130 இருக்கேன் சார். அப்போ அந்த கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன? அப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது தான் நமக்கு கட் ஆஃபை டிசைட் பண்ணும். அப்போ ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரேங்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க், ஆல் இண்டியா லெவலில் நமக்கு எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்குங்க. பட் ஆல் இண்டியா ரேங்க் இருந்தாலுமே அந்த கேட்டகரி என்ன, ஓபிசி ரேங்க் என்ன, இடபிள்யூஎஸ் ரேங்க் என்ன. அப்போ இந்த ஓபிசி ரேங்க் உங்களுடைய ஓபிசி கோட்டாவுடைய கட் ஆஃப் டிசைட் பண்ணும். எஸ்சி ரேங்க் எஸ்சி கேட்டகரியுடைய கட் ஆஃப் டிசைட் பண்ணுங்க. அப்போ ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்தாலும் உள்ள சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது அந்தந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எஸ்டி ரேங்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க். ஜென்ரல் ரேங்க்னா தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க. இதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டேட் ரேங்க், ஜென்ரல் ரேங்க் யாருக்கு முக்கியம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது முக்கியம். மற்ற கம்யூனிட்டிக்கு, அது ஓப்பன் கேட்டகரி தவிர மற்ற கம்யூனிட்டி பீப்புளுக்கு பிசினா பிசி ரேங்க், பிசியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, எம்பிசியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, பிசிஎம்ல எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, எஸ்சியில் எத்தனாவது இடத்துல, SCA, ST. அப்போ இந்த 7 வகையான ரேங்க் தான் கவர்மெண்ட் கோட்டாவை உங்களுடைய கட் ஆஃப் டிசைட் பண்ணும். அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும். ரேங்க் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். அப்போ அந்த ரேங்கை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வருதுங்க. அப்போ ரேங்க் தான் முக்கியம். அப்போ தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆல் இண்டியா லெவலில் இருந்தாலும் அந்த ரேங்கை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் ரேங்க் இருக்கும். ரேங்க் பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக கட் ஆஃப்
வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.